இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ஆட்டோ பைக்லயும் ஆட்டோ ஓட்டிட்டு வருது பத்தியா? அம்மா நிப்பாட்டுமா, நிப்பாட்டுமா, இறங்குமா. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏமா மொத்த சிட்டி ஸ்ட்ரைக்ல இருக்கு. ரோட்ல ஒரு பைக் சைக்கிள் கூட ஓடல. நீ மட்டும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. உனக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அண்ணா இல்லண்ணா, ஒரு அர்ஜென்ட்னா, ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் வண்டி ஓட்டுறேன். அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போற? இல்லண்ணா, என் மாமனாருக்கு உடம்பு முடியல, பணம் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த சரக்கெல்லாம் டெலிவரி கொடுத்தா தான் பணம் கிடைக்கும். அதனால தானா, ப்ளீஸ்ண்ணா வழிய விடுங்க. இல்லம்மா, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இன்னைக்கு மொத்த ஆட்டோக்காரங்களும் தொழில தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீ மட்டும் சம்பாதிக்கணும்னா என்னம்மா அர்த்தம்? இல்லண்ணா, இது எமர்ஜென்சி, அதனால தான் நான் வண்டி எடுத்தேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேம்மா. வண்டியை ஓரமா நிறுத்துமா. ஆனா நான் பொய் எல்லாம் சொல்லலண்ணா. நீங்க வேணா பாருங்களேன், சரக்கெல்லாம் உள்ளதானே இருக்கு. சரக்கு இருக்கிறது தெரியுதுமா? இன்னைக்கு ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு மொத்த ஆட்டோக்காரங்களும் முடிவு பண்ணி ஸ்ட்ரைக்ல இருக்கோம். நீ மட்டும் சவாரி போறங்கிற? அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, என் மாமனார் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா, அதனால தான் நான் இப்ப வண்டி எடுத்தேன். டேய் பிரகாஷ், பாவமா இருக்குடா, விட்டுலாம்டா. ஏய், இதே மாதிரி இன்னும் 10 பேர் வருவான். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அண்ணனுக்கு காய்ச்சல், தங்கச்சிக்கு வயிற்று வலி, பொண்டாட்டிக்கு வாந்தின்னு ஒவ்வொரு ஆளையும் விட்டுலாமா? என் வீட்டுல இருந்தா 1000 பிரச்சனை இருக்கு. நேத்துல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு என் பொண்டாட்டி என்ன பாடா படுத்துறா. இருந்தாலும் ஸ்ட்ரைக்குன்னு நிக்கிறேன்ல. எல்லாருக்கும் ரூல் ஒண்ணுதான். மா ஆட்டோ ஓரம் கட்டு. அண்ணா ப்ளீஸ், நான் புரிஞ்சுக்கோங்கண்ணா. சொல்றேன்லம்மா, ஓரம் கட்டுமா. சரிங்கண்ணா. ஆ ஏய், வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாடுறா. படா. டேய் பிரகாஷ், ஆட்டோ எடுத்துட்டு அந்த பொண்ணு போகுது பாரு. வாங்கடா வாங்கடா. வாங்க. சீக்கிரம் வண்டி வண்டி எடு. எடு.